70 மூப்பர். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தைச் சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர்வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடைபண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் மோசேக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய் என்று சொன்னார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்துகிறார். இந்த 70 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். மோசே சிறிது நேரம் கர்த்தரிடத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாலும் இப்போது மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் தனக்கு சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு காரியமாக செய்கிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசே இப்போது முழுவதுமாய் விசுவாசிக்கிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரருக்கு 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி இறைச்சி கொடுப்பார் என்பதை மோசே நம்புகிறார். அந்த வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் மோசே 70 மூப்பர்களையும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் நிறுத்துகிறார். இதுவே மோசேயால் செய்ய முடிகிற வேலை. கர்த்தர் தனக்கு சொல்லுகிற வேலையை மோசே ஒழுங்காய் செய்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்படுகிறது. அங்கே அவருடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு நடுவில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசுவார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி மோசையோடு பேசி மோசையின் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைக்கிறார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சொல்லி பின்பு ஓய்கிறார்கள். கர்த்தர் மேகத்தில் இறங்கி மோசையோட பேசி அவர் மேல் இருந்த ஆவியை மூப்பராக்கிய அந்த 70 பேர் மேலும் வைக்கிறார். எண்ணாகமம் 11:17 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுகிறது. மோசைக்கு இப்போதுள்ள அபிஷேகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அவ்வளவு அபிஷேகமும் மோசைக்கு தேவையில்லை. மோசையினிடத்தில் உள்ள ஆவியானவரின் அபிஷேகத்தை மற்ற தலைவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மோசையின் மாமனாகிய எத்திரோ ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு தலைவர்களை நியமிக்குமாறு மோசையிடம் கூறினார். மோசே தன் மாமனுடைய ஆலோசனையை ஏற்று 10 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் ஆகியோருக்கு தலைவர்களை நியமித்தார். இவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் உண்டாகும் வழக்குகளை விசாரித்தார்கள். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மீது வந்து அவரை அபிஷேகம் பண்ணும்போது அவரிடத்தில் ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படும்.
அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன பின்பு ஓய்ந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்ட சமயத்தில் மட்டும் தீர்க்க தரிசனம் கூறினார்கள். அதன் பின்பு அவர்கள் தீர்க்க தரிசனம் கூறவில்லை. மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தீர்க்க தரிசனம் கூறுவதற்காக அல்ல, நியாயம் விசாரிப்பதற்காகவும் ஆளுகை செய்வதற்காகவும் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். மற்றவர்கள் ஓய்ந்த பின்பு 2 பேர் மட்டும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இந்த வசன பகுதியில் மூப்பர்களில் 2 பேராகிய எல்தாத், மேதாத் ஆகியோரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் பாளையத்தில் இருந்து விடுகிறார்கள். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாது இருக்கிறார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எல்தாத்தும் மேதாத்தும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவதற்கு பதிலாக பாளையத்திலேயே தங்கி இருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில்தான் தீர்க்க தரிசனம் கூற வேண்டும் என்று யோசுவா நினைக்கிறான். ஆனால் மோசேயோ தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை தடை பண்ணாமல் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்று கூறுகிறார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்திருக்கும் போது இவர்கள் இருவர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வராமல் தங்கள் கூடாரத்திலே இருந்து விடுகிறார்கள். மோசே கூட்டி சேர்க்க தீர்மானித்திருந்த 70 மூப்பர்களில் இவர்கள் இருவரும் அடங்குவார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் தங்கள் கூடாரங்களிலேயே இருந்து விடுகிறார்கள். மோசே இவர்களை கவனிக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கவனிக்கிறார். இவர்கள் இருவரும் கூடாரத்திற்கு வராமல் தங்கள் பாளையத்திலேயே இருந்து விட்டதை பரிசுத்த ஆவியானவர் கண்டுபிடிக்கிறார். மூப்பர்கள் இருவரும் மற்ற மூப்பர்களோடு ஆசரிப்பு கூடாரத்திற்கு வராமல் பாளையத்தில் உள்ள தளவாடங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் மேலும் ஆவியானவர் வந்து தங்குகிறார். அவர்கள் இருவரும் தாங்கள் இருக்கும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். மூப்பர்கள் இருவரும் பாளையத்தில் உள்ள தளவாடங்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெபிக்கும் வரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லையும் தேவனை துதிக்கும் வரத்தையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை 2 மூப்பரும் பாளையத்தில் பயன்படுத்துகிறார்கள். இவ்விரண்டு மூப்பர்களும் மற்ற மூப்பர்களோடு சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு வராமல் இருப்பது தேவனுடைய தெய்வீக சித்தமாகவும் அவருடைய தெய்வீக வழி நடத்துதலாகவும் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வந்திருக்கிற மூப்பர்களை மோசே தன்னுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணவில்லை. கர்த்தரே மேகத்தில் இருந்து இறங்கி மோசேயின் மேல் இருந்த ஆவியை ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வந்திருக்கிற மூப்பர்கள் மேல் வைக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் கர்த்தரே என்னும் சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் மூப்பர்களில் 2 பேர் பாளையத்திலேயே தங்கி இருக்கிறார்கள். மோசே அவர்களோடு பாளையத்தில் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து தங்கிற மாத்திரத்தில் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை பற்றிய செய்தி மோசேக்கு உடனே அறிவிக்கப்படுகிறது. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவிக்கிறான். இந்த பிள்ளையாண்டான் யார் என்பது தெரியவில்லை. ஆனாலும் பாளையத்தில் எல்தாதும் மேதாதும் தீர்க்க தரிசனம் சொல்லுவது அவனுடைய பார்வையில் ஒழுங்கும் கிரமமுமாய் இல்லை. அவர்கள் இருவரும் ஆசரிப்பு கூடாரத்தில மற்ற மூப்பர்களோடு சேர்ந்திருக்காமல் பாளையத்தில் தனியாக இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவது தாறுமாறான காரியம் என்று அந்த பிள்ளையாண்டான் நினைக்கிறான். ஆகையினால் அவன் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பார்த்தவுடன் ஓடி வந்து மோசேயினிடத்தில் அதை பற்றி அறிவிக்கிறான். இந்த பிள்ளையாண்டான் மோசேயினிடத்தில் இந்த செய்தியை சொல்லும் போது மோசேயோடு கூட யோசுவா இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வந்திருக்கிற 70 மூப்பர்களில் யோசுவாவும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்று சொல்லுகிறார். பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 2 மூப்பர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று யோசுவா சொல்லவில்லை. அவர்கள் வரும் காலத்தில் இதுபோல தனிமையாக தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, அவர்களை தடை பண்ண வேண்டும் என்று மாத்திரமே யோசுவா சொல்லுகிறார். ஆனால் மோசே யோசுவாவின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை.
மோசே யோசுவாவை நோக்கி, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்று சொல்லுகிறார். யோசுவா மோசேயின் நெருங்கிய சிநேகிதர். அவர் மோசேயின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். யோசுவா மோசேயின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். மோசேயும் யோசுவாவின் மீது அன்பாய் இருக்கிறார். ஆனாலும் யோசுவாவின் யோசனையை மோசே நிராகரித்து விடுகிறார். யோசுவா கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக பேசும்போது மோசே அவரை தடை பண்ண தயங்கவில்லை. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். மார்க் 9:38 முதல் 40 வரை. கர்த்தர் அங்கீகரிக்கிறவர்களை நாமும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடக் கூடாது. அதுபோலவே கர்த்தர் அங்கீகரிக்கும் காரியங்களை நாமும் அங்கீகரிக்க வேண்டும். அந்த காரியங்கள் கர்த்தருக்கு சித்தமானவை. கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை நாம் தடை பண்ண நினைக்க கூடாது. பாளையத்திலே 2 மூப்பரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற விஷயத்தில் யோசுவாவும் மோசேயும் வெவ்வேறாக சிந்திக்கிறார்கள். அவர்களை தடை பண்ண வேண்டும் என்று யோசுவா விரும்புகிறார். அவர்களை தடை பண்ணக்கூடாது என்று மோசே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்றும் மோசே சொல்லுகிறார். மோசே இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் ஒருவராய் தாங்கினார். அது அவருக்கு மிஞ்சின பாரமாய் இருந்தது. மோசே மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் இஸ்ரவேலின் மூப்பர்கள் மேல் கர்த்தர் அந்த பாரத்தை வைக்கிறார். இப்போது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஜனங்களின் பாரத்தை சுமக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மூப்பர்கள் மேல் தங்கியிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேருகிறார்கள். மோசேயோடு கூட மூப்பரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களின் பாரங்களை சுமக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை வனாந்திரத்திலே வழி நடத்துவதற்கு மோசேக்கு உதவி செய்கிறார்கள்.